இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 1:1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும்னு வேத வசனம் சொல்லுது. அப்போ துன்மார்க்கர்களுடைய ஆலோசனையின்படி நடக்கக்கூடாதுன்னும், பாவிகளுடைய வழி, அவர்களுடைய வழி எப்படி இருக்கும், அது கேடு உள்ளதாக இருக்கும் இல்லையா, அந்த வழியில் நீங்கள் நிற்காதீங்கன்னு சொல்கிறார். பரியாசக்காரர்கள் உட்கார்ற இடத்துல நீங்கள் உட்காராதீங்க. வீண் கதைகளை பேசி தெரிகிற பரியாச உதடு உள்ளவர்களே தேவன் அருவருக்கிறார். அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் உட்காராமல் கர்த்தருடைய வேதத்தில் நீங்கள் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் நீங்கள் தியானமாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகளாக இருக்க முடியும்னு இன்றைக்கி வேத வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஏன் அந்த துன்மார்க்கர் ஆலோசனையில் நம்ம நடக்கக்கூடாதுன்னு சங்கீதக்காரன் சொல்கிறார் பாருங்கள். சங்கீதம் 26:4-5 வீணரோடு நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்திலே நான் சேருவதில்லை, பொல்லாதவர்களின் கூட்டத்தை நான் பகைக்கிறேன், துன்மார்க்கரோடே நான் உட்காரேன்னே இங்கே தாவீது சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ வீணர்னா அவங்களால எந்த பிரயோஜனமுமே கிடையாது. அப்படிப்பட்டவர்களோடு உட்காராத, வஞ்சக எண்ணத்தோடு இருக்கிறவர்களோடு நான் சேரது கிடையாது, பொல்லாதவர்கள் கூட்டத்தை நான் பகைக்கிறேன்னே தாவீது சொல்கிறார். துன்மார்க்கர்கள் இருக்கிற இடத்துல நான் உட்கார மாட்டேன். அப்போ அவர் எவ்வளவு தெளிவாக இருக்கார். ஏன் இந்த தெளிவு கர்த்தர் கொடுக்குறார்? ஏன்னா அவர் கர்த்தருக்குள்ளாக மனமகிழ்ச்சியாக இருக்கிறாரு. கர்த்தரை எக்காலத்திலும் அவர் ஸ்தோத்தரிக்கிறவராக இருந்தார். கர்த்தரை மாத்திரமே அவர் நம்புகிறவராக இருந்தார். கர்த்தரை தன் வலது பக்கத்தில் அவர் வைத்திருந்ததுனால அவர் இவ்வாறு சொல்லுகிறத நாம் பார்க்குறோம். அவருக்கு அப்போ அந்த தெளிந்த புத்தியை கர்த்தர் கொடுத்துருக்கிறார் இல்லையா. வீணரோடு உட்காராமல், வஞ்சகரோடு சேராமல், பொல்லாதவர்கள் கூட்டத்தை அவர் பகைக்கிறன்னே சொல்கிறார். நீதிமொழிகள் 4:14-15 வசனத்தில் பார்க்கும்போது, துன்மார்க்கருடைய பாதையிலே பிரவேசியாதே, தீயோருடைய வழியிலே நடவாதேன்னு வசனம் சொல்லுது. அவர்கள் பாதை எப்படி இருக்கும்? அது பாதாளத்தில் நம்மை தள்ளுகிறதா இருக்கும், அது வஞ்சனையுள்ள பாதையாக இருக்கும் இல்லையா, அது கிறுக்கும் கேடுள்ள பாதையாக இருக்கும். தீயோருடைய வழியிலே நடவாதேன்னே நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவங்க வழியில் நடந்தால் நாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவோம் இல்லையா. அதனால் அதை வெறுத்து விடு, அதன் வழியாய் போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போன்னு நீதிமொழிகளில் நமக்கு ஒரு எச்சரிக்கை வார்த்தை போல கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் அத்தகைய வழிகள், அத்தகைய துன்மார்க்கருடைய பாதையும் அவங்களுடைய வழியிலும் நம்ம நடக்காதபடிக்கு அதை விட்டு விலக ஞானம் உள்ளவர்களாக தேவனிடத்தில் அந்த ஞானத்தை கேட்டு நாம் பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா உங்களுக்கு சில டைம் யார் துன்மார்க்கன் நல்லவங்கன்னு தெரியாத சூழ்நிலையில் கர்த்தரிடத்தில் ஒருத்தரை பழகுறதுக்கு முன்பாக அவங்கள குறித்து தேவனிடத்தில் ஆலோசனை கேளுங்க, இவங்களோட பேசலாமா வேண்டாமான்னு. அப்போ அவங்களுடைய நடக்கையை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தும் போது அந்த வழியை விட்டு நீங்கள் விலகி கடந்து போயிடுங்க. அதுதான் புத்தியும் ஞானமும். நீதிமொழிகள் 13:20 பாருங்கள், ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். அப்போது ஞானிகள் தேவனுடைய ஞானமும் அறிவும் புத்தியும் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஞானவான்கள் எங்கே இருக்கான்னு பாருங்கள். ஞானவான்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க கற்றுக்கொள்ளுங்க. அப்போ ஞானிகளோடு நீங்கள் சஞ்சரிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ஞானத்தை அடைவீங்க. ஆனால் நீங்கள் மூடராக இருக்கவங்களுக்கு நீங்கள் தோழனானீங்கன்னா நாசம் அடைவீங்கன்னே வேதவசனம் சொல்லுது. மூடர்கள் நீங்கள் எவ்வளோதான் உங்கள் புத்தியை நீங்கள் உலக்கையில் இடித்தாலும் அந்த ஞானம் உங்களுக்குள்ளே வராது. எவ்வளோ காரியங்களை நீங்கள் எடுத்து சொல்லி சத்தியத்தை சொன்னாலும் அவங்களால புரிஞ்சு கொள்ளவே முடியாது. ஏன்னா அவங்கக்கிட்ட மதியினம் ஒட்டி இருக்குது, மூடத்தனம் இருக்குது. அப்படிப்பட்டவர்களோடு நீங்கள் தோழனானா நீங்கள் நாசம் அடைவீர்கள்னே வேதவசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். சங்கீதம் 119:1-2 வசனத்தில் பாருங்கள், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அப்போ கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லி நம்மை கற்பித்து வழிநடத்துகிறதோ அதன்படி நாம் நடக்கிறவர்களாக செய்கிறவர்களாக இருந்தோம்னா நாம் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாக இருப்போம். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்னு போட்டிருக்கு. அப்போ அவருடைய சாட்சிகள், வேதத்தில் எவ்வளோ சாட்சிகளை நாம் பார்க்குறோம். சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் இல்லையா. வேதாகமத்தில் நம் முன்னோர்களாக இருந்த ஆதி பிதாக்களான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, தானியேல், தீர்க்கதரிசி, ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பாருங்கள். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அவங்களுக்கு கர்த்தர் கூட இருந்து அவங்கள எப்படி வழிநடத்தினார், அவங்க வழியும் அவங்களுடைய பாதையும் அவங்கள முடிவும் எப்படி இருந்ததுன்னு யோசிங்க. அப்படி அவங்கள சாட்சியங்களை நீங்கள் கை கொண்டு நீங்கள் முழு இருதயத்தோடு நீங்கள் கர்த்தரை தேடுனீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்களுடைய வழிகளிலே அநியாயம் செய்கிறவர்கள் அவங்க வழியில் நடக்க மாட்டாங்க. அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். அப்போ
அந்த ஆதி பிதாக்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செவ்வையான பாதையை நீங்கள் நாடி நடந்தீங்கன்னா நீங்கள் அநியாயம் செய்ய மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் கர்த்தருடைய வழியில் நடக்கிறீங்க என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது, நான் பரியாசக்காரருடைய கூட்டத்திலே உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை, உமது கரத்தின் நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன், களிப்பினால் என்னை நிரப்பினீர். நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, பரியாசக்காரன் கூட்டத்தில் நான் உட்காரலையே, நான் உம்முடைய சமூகத்தில் நான் உட்கார்ந்து உமது கரத்தை நான் பார்த்து கொண்டு இருக்கேன். உமது கரத்தின் நிமித்தம் நான் தனித்து நான் உட்காரேன். ஏன்னா தேவ கரம் எரேமியா தீர்க்கதரிசியோடு இருந்தது இல்லையா, அதனால அந்த களிப்பினாலே நான் நிரம்பினேன்னு இங்கே எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காரக்கூடாதுன்னு தீர்க்கதரிசியாக எரேமியா சொல்லியிருக்கிறதையும் பார்க்குறோம். லூக்கா 11:28 தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுது. அப்போ இந்த பரியாசக்காரர் துன்மார்க்கர் அவர்கள் வழி ஆலோசனைப்படி நடக்காமல் அவங்க பாதையில் நிற்காமல் நீங்கள் கர்த்தருடைய வேத வசனத்தை மாத்திரம் காத்து கொள்ளுகிறவர்களாக இருந்தால் நீங்கள் அதிக பாக்கியவான்களாக காணப்படுவீங்க. யோபு இதான் சொல்கிறார். யோபு 21:16 பாருங்க, ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இராது, துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாக இருப்பதாகன்னு சொல்கிறாரு. யாருடைய வாழ்க்கை யார் கையில் இருக்காது? துன்மார்க்கர்களுடைய வாழ்க்கை அவங்க கையில் இருக்காது. ஏன்னா அவங்களுடைய ஆலோசனை அவங்க புத்தி எல்லாம் கேடு நிறைந்ததாக இருக்கிறதுனால அந்த ஆலோசனை எனக்கு தூரமாக இருப்பதாக. இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்குற நீங்களும் சொல்லுங்கள், துன்மார்க்கர்களுடைய ஆலோசனை எனக்கு தூரமாக இருப்பதாக. அப்படி உங்களை தவறாக வழிநடத்துகிறவங்க இருக்காங்கன்னா அவங்கள விட்டு நீங்கள் தூரமாக விலகி இருப்பது உங்களுக்கு நல்லது. அதனால தான் நம்ம சத்ருவுடைய சகல வல்லமையை எதிர்க்க திராணி உள்ளவர்களாய் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் எப்பொழுதும் தரித்து இருக்கணும்னு எபேசியர் 6:13 பார்க்குறோம். தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அது என்ன? நீதி என்னும் மார்க்க கவசம், ரட்சண்யம் என்னும் தலை சீரா இல்லையா, விசுவாசம் என்னும் கேடகம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய வேத வசனம், அதை நீங்கள் கையில் பிடித்தவர்களாய், சத்தியம் என்னும் கச்சையை நீங்கள் இடுப்பில் கட்டினவர்களாய், சமாதானத்தின் சுவிசேஷமாகிய பாதரட்சையை தொடுத்தவர்களாய் நீங்கள், இதுதான் சர்வாயுத வர்க்கம். இதை நீங்கள் தரித்து கொண்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தீங்கு நாளில் பிசாசையும் துன்மார்க்கர்களையும் எதிர்க்க திராணி உள்ளவர்களாக இருப்பீங்க. அதுதான் கர்த்தர் இந்த சர்வாயுத வர்க்கத்தை நமக்கு தருகிறார். இது ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கம். சங்கீதம் 26:12 பார்க்குறோம், என் கால் செம்மையான இடத்துல நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன்னு இங்கே தாவீது சொல்கிறத பார்க்குறோம். அப்போ செம்மையான வழி எங்கே இருக்குது? தேவ ஆலயத்தை நோக்கி உங்கள் கால் போகணும். ஆலயத்தில் செம்மையான பாதைக்கான வழியை போதகர் மூலமாய் கர்த்தர் நமக்கு போதிப்பார். அப்போ தாவீது ஆலயத்துக்கு போகிறத ரொம்ப அவர் விரும்பினார் இல்லையா. ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் போதெல்லாம் அவர் மனமகிழ்ச்சியாக புறப்பட்டார்னு வேதவசனம் சொல்லுது. அப்படி நான் கர்த்தரை துதிப்பேன்னு சொல்கிறார். நீதிமொழிகள் 4:19 சொல்லுது, துன்மார்க்கருடைய பாதியோ காரிருள் போல் இருக்கும், தாங்கள் இடறுவது இன்னது என்று அவர்கள் அறியாமல் இருக்காங்க. அவங்களுடைய பாதை எப்படி இருக்குது? காரிருள் போல் இருக்குது. அதில் அவர்கள் இடறி விழுவாங்க. அந்த பாதையை அவங்க அறியாத அதில் இடறி விடுறாங்கன்னு பார்க்குறோம். சங்கீதம் 84:12 சொல்லுது, சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறது போல நாம் தேவனின் வழியிலே நடப்போம். அப்போ கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான். அவர் எழுதி வைத்திருக்கிற அந்த வேத வசனத்தின்படி நாம் நடந்தோம்னா தேவன் வழியிலே நாம் நடப்போம். ஆனால் தேவன் நம்மை பாக்கியவானாய் பாக்கியவதியாய் வைப்பார். சங்கீதம் 2:12 சொல்லுது கடைசியாக, குமாரன் கோபம் கொள்ளாமலும். அப்போ துன்மார்க்கனுடைய வழி, அவனுடைய பாதை, பரியாசக்காரன் இருக்கிற இடத்துல நீங்கள் உட்காராமலும் நீங்கள் இருக்கும்போது, அதாவது தேவ கோபத்துக்கு நீங்கள் ஆளாகாமல் இருக்கணும்னா, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அத்தகைய காரியத்தை செய்யாமல் நீங்கள் விட்டு விடணும். அந்த எல்லைகளுக்கு நீங்கள் போகாமல் உங்களை காத்து கொள்ளணும். ஏன்னா குமாரன் கோபம் கொள்ளக்கூடாது, வழியிலே நீங்கள் அழிந்து போகக்கூடாதுன்னா நித்திய ராஜ்யத்துக்கு போகிற வழி இல்லையா. அந்த வழியில் நீங்கள் நெருங்கி கொண்டிருக்கும் போது துன்மார்க்கர் ஆலோசனைப்படி நடந்து அவங்க பாதையில் நின்று பரியாசக்காரர் உட்கார்ற இடத்துல நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா தேவ கோபத்துக்கு ஆளாவீங்க. அதனால் அவருடைய பாதத்தை நித்தமும் முத்தம் செய்யுங்க. ஏன்னா கொஞ்ச காலத்தில் அவர் கோபம் பற்றி எறிய போகுது. அவரை அண்டி கொண்டு இருக்கிற யாவரும் பாக்கியவான்னு சொல்லப்படுது. அதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது சீக்கிரத்தில் வரப்போகிறார். நாம் ஆயத்தப்பட்டு கர்த்தருடைய வருகைக்கு காத்திருக்கணும்னா நாம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிறவர்களாய்
இருக்க வேண்டும். ஆமென்.